மத்திய அரசு இன்று அவையில் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதற்கு போட்டியாக பாஜக ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால தவறான பொருளாதார குளறுபடிகள் என்று கருப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ். இது தொடர்பான கருப்பு அறிக்கையை வெளியிட்டார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். வணக்கம். கடந்த 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆட்சியில் பொருளாதாரம் எப்படி இருந்தது, அதன் பிறகு தற்போதைய 10 ஆண்டுகளில் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக பொருளாதார அந்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்களவையிலே கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியினுடைய அந்த பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் மீது குறுகிய கால விவாதமும் நடைபெற உள்ளது. மத்திய அரசு முந்தைய ஆட்சியினுடைய பொருளாதார வெள்ளை அறிக்கை என்று சொல்லியிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அது காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி பொருளாதாரம் சீரழிவை சந்தித்திருந்தது என்பதை விளக்குவதாகவே அந்த அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு சூழலில் தான் அதற்கு போட்டியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு அறிக்கை என்கிற ஒரு அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது. அரசு கொண்டு வர இருப்பது அரசின் சார்பில் முந்தைய அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. ஆனால் தற்போது கார்கே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஒரு அறிக்கையாகவே இது கருதப்படும். அதற்கு அரசியல் சாசன ரீதியாக அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை என்றே பார்க்கப்படுகின்றது. இதனை வெளியிட்டு பேசிய கார்கே அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விவசாயிகள் பலர் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இந்த ஆட்சியினுடைய மிக பெரும் பிரச்சனையாக வேலையில்லா திண்டாட்டம் நிலவுகிறது. அது குறித்து பாஜக எதுவுமே பேசவில்லை. இந்த ஆட்சியில் ஜனநாயகம் மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 411க்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்எல்ஏக்களை அவர்கள் விலைக்கு வாங்கி இருக்கின்றனர். இவை தவிர பல மாநில அரசுகளை பாஜக கவிழ்த்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். மேலும் அரசு நாடாளுமன்றத்தில் தங்களுடைய சாதனைகளை உயர்த்தி பிடிக்கிறது, தோல்விகளை மறைக்கிறது. நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நாங்கள் ஹைலைட் செய்ய நினைத்தால் அது புறம் தள்ளப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அதனை அறிந்து கொள்வதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக கார்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.